ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியல்ஸ் இன்னைக்கு டீமன் ஸ்லேயரில் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தொந்தரவுக்கு மடிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அங்க இருக்கிற கூடையும் மூங்கில் குச்சிகளையும் எடுத்துக்கிட்டா தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா அந்த கூடைகள்ல கொஞ்சம் ஓட்டைகளா இருக்கே. நன்றி, உங்களுக்கு நான் காசு கொடுத்தே ஆகணும். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். அது ஓட்டையான கூடை தானே. இல்ல, நான் கண்டிப்பா கொடுப்பேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த மூங்கில் குச்சிகளையும் இலவசமா எடுத்துக்கோ. நான் கொடுத்தே தீருவேன். எனக்கு வேணான்னு சொன்னேன். நீ ரொம்ப புடிவாதமான பையனா இருக்க. நேர்மையான பொம்பளை. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். கையோ வச்சுக்கலாம். அது எப்படி இங்க மட்டும் பனி பிரதேசமா இருக்கு இங்கெல்லாம்? ஹே நெசுகோ, அவளை காணோம். இங்க இருக்க நெசுகோ. இவ குழி தோண்டி இருக்காளா? என்னால நம்பவே முடியல. என்னோட குட்டி தங்கச்சி எலியா மாறிட்டானு. அவளேதான் தோண்டி உக்காந்துக்கிறாளா? இவனோட முகத்தை ஏன் இவ இப்படி சுழிச்சுக்கிட்டு இருக்கா? அவ சூரிய வெளிச்சத்துல வர விரும்பலன்னு நினைக்கிறேன். ஓ, அதனாலே. கொஞ்சம் அங்கேயே இரு. நெசுகோ, நெசுகோ, உன்னால வர முடியுமா? நம்ம நேரம் காலம் பார்க்காம முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். நான் இதுல உன்னை தாங்கிக்கிறேன், கவலைப்படாத. கூடைக்குள்ள வச்சு போறேன். உள்ளவா, சீக்கிரமா கூடைக்குள்ள வா. ஏன்னா நாய்க்குட்டி கூப்பிடுறோமே. அவ்வளோ பெரிய உருவம் எப்படி இருக்கு? கண்டிப்பா இது பத்தாது. நெசுகோ உண்மையாவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. நேத்து பாக்குறப்பதான் அவ சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா. நெசுகோ, இதுக்கு முன்னாடி உன்னோட உடம்ப நீ பெருசாக்கணில, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நீ சின்னதாக முடியுமா? சின்னதாக்கு நெசுகோ, உன்னோட உடம்ப சின்னதாக்கு. சின்னதாயிட்டா. மடக்கி உட்காந்துருக்க. நீ ரொம்பவே நல்ல பொண்ணு. அப்ப குட்டிக்கு காய்ச்சல் கூட போட்டுக்கலாமா? அவ்வளோ குட்டி இல்லப்பா. சொல்றேன், அப்படியும் பண்ண முடியும். நீ மவுண்ட் சகரிக்கு போகணும்னா இந்த மலையை கடந்துதான் போகணும். சூரியன் இப்பவே மறைய போகுது. நீ உன்னோட மூட்டையை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் போக போறியா? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உதவிக்கு ரொம்ப நன்றி. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த மலையில எல்லாரும் காணாம போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கேளு, நீயும் அங்க போய் தொலைஞ்சிராத. விஷுவல் பாருங்க. அங்க ஒரு கோவில் இருக்கு. அங்க வெளிச்சமா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க யாராவது இருக்கணும். வா பார்க்கலாம். ரத்தத்தோட வாசனை. இங்கேயுமா? இந்த மலை பகுதி ரொம்ப ஆபத்தானது. கண்டிப்பா யாருக்காவது அடிபட்டு இருக்கும். யாருக்கும் ஒண்ணு ஆகலையே. யாரது? இது என்னோட இடம். என்னோட இடத்துல கால் எடுத்து வச்சா நீ வருத்தப்படுவ. மனுஷங்க சாப்பிட டீமனா? இந்த இடத்துல டீமன் வருது, கோவில் தான். நீங்க ரெண்டு அவங்க வருது போல. நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்களா? கோடாரியா, பரவாயில்ல. இந்த மாதிரி கீரை எல்லாம் எனக்கு உடனே ஆறிடும். உடனே வார்த்தையா, அதுக்குள்ள எனக்கு குணமாயிடுச்சு. எமோஷன். அதான் அவங்க ஃபேமிலி இப்படி தானே ஆச்சு. அந்த எமோஷன் போயிட்டா போல. இவன் ரொம்ப வேகமாகவும் பலமாகவும் இருக்கா.
ஒரு தடவை தான் என்ன வெட்ட முடியும். இப்போ உன் கழுத்தை உடைக்க போறேன். இங்கதான் வந்து காப்பாத்துவார். மாறுறா. ஃபுட்பால் மேட்டி வச்சிட்டான். பவர் வெறும் தலையை மட்டும் அந்த கோவம். இவ அந்த டீமனை கொன்னுட்டா. அவன் டீமன் தானே, பரவாயில்ல. அப்படியே அசைது. நெசுகோ ஐயா. நீ விளையாடாது. தலையே இல்லாம அந்த உடம்ப மட்டும் எப்படி நகருது? உங்கள ஒருத்தங்க டீமனா? நான் அப்பவே நினைச்சேன். எதுக்காக ஒரு டீமன் மனுஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? அவனோட தலை பேசுதா? டீமன் ஸ்லேயர் மட்டும்தான் கொல்ல முடியும் போல இருக்கு. நிறுத்து. நெசுகோ நெசுகோ இதுக்கு ஒன்றும் ஆகாது. இவனுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இவனுக்கு எப்படி தலையில இருந்து கை முளைக்குது? நான் நெசுகோவை காப்பாத்தி ஆகணும். இங்க இருந்து நகரு. அந்த அடி எப்படி? ரொம்ப பலமா இருக்கு. மேல இடிக்கிறப்ப அது தாங்கல. கோடாரியோட சேர்த்து என்னோட முடி மாட்டிக்கிச்சு. என்னால வெளியே வர முடியல. நெசுகோ, நீ எங்க இருக்க? நெசுகோ, அப்பள விடு. பாருடா. எனக்கு தெரியல இங்க இன்னும் எவ்வளவு டீமன்ஸ் இருக்குன்னு. இவனுக்கும் எங்க வீட்ல இருந்த வாசனைக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இவன் இல்ல. நான் மட்டும் இந்த டீமனை கொல்லலனா இவன் நிறைய மனிதர்களை கொல்லுவான். அதனால ஒரே டீமன் இல்ல, வேற டீமன் இருக்கு. இன்னும் அதை கத்தி வச்சு கொண்டதான் அதனால கிட்ட போறது டேஞ்சரா என்னால தெரியும். முடியும். இதை வச்சு உன்னால அவனை கொல்ல முடியாது. டென்கு முகமூடியா? ஆனா இவர் காலத்தோட கேட்கவே இல்லையே. அப்போ இவனை எப்படி நான் கொல்றது? மத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பியா? உன்னோட மூளையை நீ உபயோகிக்கவே மாட்டியா? இவனை குத்தி பிரயோஜனம் இல்லைனா கல்ல வச்சு அவன் தலையை சுக்குநூறா உடைக்கணும். எப்படி போனோம்னு சொன்னா தானே தெரியும். அவனோட தலையை நான் அடிச்சு உடைக்கணும்னா நான் அவனை ஆமா, நிறைய தலையில தடவை அடிக்கிறப்பதான் இந்த அவன் பாறையை வச்சு கொஞ்சம் அடிக்கணும். அது ரொம்ப கொடுமையான சாவு. இவனை ஒரே அடியா கொல்றதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குமா? இந்த பையன் அவனை கொல்ல மாட்டான். இவனோட கருணையே இவனை முடிவெடுக்க விடாம தடுக்குது. அவன் டீமனை எதிர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவங்கிட்ட இருந்த கருணை வாசனை தான் வருது. ஒரு டீமனுக்கு கூட அவன் கருணை பார்க்கறான். ஐயோ, இவனால டீமன் ஸ்லேயர் ஆக முடியாது.
இதுதானா அது? நான் மயங்கிட்டேனா என்னோட உடம்பை இறந்துருச்சா எனக்கு கேவலமா இருக்கு. உன்னை நான் கொல்ல போறேன். உன்னோட உடம்ப நான் பிச்சு பிச்சு திங்க போறேன். நான் ரொம்ப தாமதமாக்கிட்டேன். சூரியனே உதயமாக போகுது. நான் சொல்றது உனக்கு தங்கச்சி. கேக்குதா இல்லையா? நைட்டில் மட்டும்தான் ஆட்டம். இந்த சூரிய வெளிச்சத்துக்கு அவன் செத்துட்டானா? இதனால நெசுகோ சூரிய வெளிச்சத்துல வரமாட்டேங்கிறாளா? நெசுகோ நெசுகோ எங்க அவனையும் காணும். இப்படிதான் போல. நெசுகோ யார் அவரு? அங்க இருக்காரு. இங்க இறந்த மனிதர்களை இவரு புதைச்சிருக்காரு. மணிக்கணும். என் பேரு ஓரோகோடாக்கி சகோஞ்சி. ஒரு கூட கியூதோமியோக்கா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, என் பேரு டான்ஜிரோ கமாடோ. என்னோட தங்கச்சி பேரு நெசுகோ. டான்ஜிரோ, உன்னோட தங்கச்சி மனிதர்களை சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? சாப்பிட மாட்டான். நீ யோசிச்சு செயல்படுற நிலைமையில இல்ல. உன்னோட முடிவுகளை நீ ரொம்ப தாமதமா எடுக்கிற. உன்னால சூரிய உதயத்துக்கு முன்ன அந்த டீமனை கொல்ல முடியல. நான் கேட்கிற கேள்விகளுக்கு உன்னால ஏன் சரியா பதில் சொல்ல முடியலன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏன்னா நீ மன உறுதி இல்லாம கோழையா இருக்க. உன் தங்கச்சி மனிதர்களை கொன்னா உன்னால 2 விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும். ஒண்ணு, நீ உன் தங்கச்சிய கொல்லணும், இல்ல உன்னை நீயே அழிச்சுக்கணும். உன் டீமன் தங்கச்சி கூட நீ சேர்ந்து இருந்தீன்னா இது மட்டும்தான் நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீ வேண்டிக்க. எக்காரணத்தை கொண்டு உன் தங்கச்சி அப்பாவி மனிதர்களை கொல்லவே கூடாது. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுது. நீ டீமன் ஸ்லேயரா மாறுறதுக்கு தகுதியானவனா நான் உன்னை பரிசோதிக்க போறேன். உன் தங்கச்சியை அழைச்சுக்கிட்டு நீ என்ன பின்தொடரு. ட்ரைனிங்லாம் போல. அந்த வேகத்துக்கு ஒன்றா அவன் தூக்கின்னு வரணும். இந்த வயசுலயும் இந்த மனுஷன் ரொம்ப வேகமா ஓடுறாரு. இருந்தாலும் அவரோட காலடி தடுத்து என்னால கேட்கவே முடியல. ஆமா. நிஞ்சாதான் இப்படி இருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ எப்பவுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே தான் இருக்க. நெசுகோ, நீ உன்னோட கிமினோவை சரி செஞ்சுட்டு இருக்கியா? நான் வேணும்னா உனக்கு புதுசு வாங்கி தரவா? இல்ல இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த கிமினோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு பதிலா நீ தம்பிங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல? நான் கண்டிப்பா உன்னை மனுஷியா மாத்துவேன். நான் கண்டிப்பா உனக்கு புது கிமினோ வாங்கி தருவேன். நம்ம குடும்பத்துல யாருக்குமே செய்ய முடியாதத கண்டிப்பா உனக்கு செய்வேன். என்ன தங்கச்சி போகிற கால பார்க்க போகிறேன். நான் டெஸ்ட்ல பாஸ் ஆகினா சொல்லுங்க. நான் பாஸ் ஆயிட்டேனா? இது டெஸ்ட்டே இல்லைப்பா. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. முதல்ல நம்ம அந்த மலைகளை ஏறணும். ஐயோ, உன்னோட பயிற்சி காலத்துல உன் தங்கச்சியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் இவளை உங்க பாதுகாப்பிலே விட்டுட்டு போறேன். டீமன் கிட்ட தான் ஃபைட்டே போட விடுவார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. என் கால்கள் ரொம்ப நடுங்குது. என்னால உணரவே முடியல. எனக்கு மயக்க வர மாதிரியும் இருக்கு.
இந்த மலையிலிருந்து நீ வந்தபடியே சரியா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து சேரணும். அதுவும் சூரியன் உதயமாகிறதுக்குள்ள. ஐயோ அவன் கவனிச்சானே தெரியலையே. ஆ? அவர் மட்டும் ஈஸியா மறந்து போயிட்டாரு. ஆ, இப்போ இங்க டீமன் வந்தா இந்த பனிமூட்டத்துல நான் தொலைஞ்சிருவேன்னு நினைக்கிறாரு. நான் பகலாகறக்குள்ள ஆனா மோப்ப சக்தி இருக்கு. அது ரொம்ப சுலபம். எனக்கு நல்ல மோப்ப சக்தி இருக்கு. எனக்கு அவரோட வாசனை நல்லாவே தெரியும். அதை வச்சு போயிருவேன். ட்ராப் வேறயா? கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்க போய். கல்களா நிறைய ட்ராப் வச்சுட்டு போய்க்கிறாரு. ஐயோ இது மீறி இந்த டைம்குள்ள வந்துடும். எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பாதுகாப்பாக இருக்கணும். குழியா? இப்பதான் புரியுது. இங்க நிறைய பொறிகள் இருக்கு. அதை தாண்டி போய் ஆகணும். அடங்க காத்து எங்கிருந்து வருதுன்னு யோசிக்க முடியல. நான் தப்பிக்கணும். நான் இந்த எல்லா பொறிகளையும் மாட்டிட்டே இருந்தா காலையிலக்குள்ள கண்டிப்பா போக முடியாது. அதுவும் இந்த மலையில ஒரு அடி யோசிச்சு. மூச்சு விட கஷ்டமா இருக்கு. இப்படியே இருந்தா வீட்டுக்கு திரும்ப முடியாது. இப்படியே மூச்சு வாங்கிட்டு இருந்தா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இதை நான் சீக்கிரம் செஞ்சாகணும். கண்டிப்பா இதில் ஜெயிச்சாகணும். இதை விட்டா எனக்கு ஒரு வழியே இல்லை. என்னோட மூச்சு காத்த நான் கவனிச்சாதான் அந்த பொறிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நெல் வச்சு எல்லாத்தையும் பண்றேன். ஒரு வழியா எனக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் நெசுகோவை காப்பாத்தணும்னா இது எல்லாத்தையும் தாண்டி போய்தான் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி என்னோட முழு சக்தியை வச்சு இதை நான் தடுத்து நிறுத்தியதான் ஆகணும். கண்டிப்பா நான் கீழே போயதான் ஆகணும். நெசுகோ! வந்தானா ஷாக் ஆவாருன்னு நினைக்கிறேன். திறமை இருக்கணும். வந்துட்டான். எப்படி தலை? நிறைய அடிபட்டுருக்கு. நான் வந்துட்டேன். திரும்ப வந்துட்டேன். அன்புள்ள ஒரு கொடைபீச கொஞ்சியவர்களுக்கு டீமன் ஸ்லேயர் ஆகணுங்கிறதுக்காக ஒரு பையனை உங்ககிட்ட நான் அனுப்பியிருக்கேன். அமைச்சிருக்கான். நானே அதிர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு என்ன எதிர்க்கவும் துணிஞ்சான். டான்ஜிரோ கமாடோ, நான் உன்னை என்னோட மாணவனா ஏத்துக்கிறேன். அப்பயும் டெஸ்ட் வச்சு தான் நம்புறாரு. அவன் சொன்னதை நம்பலை. இன்னைக்கு எபிசோட சூப்பராக இருந்ததுங்க. பட் நான் எப்படி நினச்சேன்னா ஒரே டீமன் தான் இருக்குது, அதுதான் வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு நினச்சேன்.
பட் இப்போ டேஞ்சர் சொல்கிறப்ப தான் தெரியுது அவன் ஸ்மெல் பண்ணுது அன்றைக்கி வீட்டுக்கு வந்த ஸ்மெல் இது இல்லை அப்படின்றப்போ இப்போ வெவ்வேறு விதமாக இருக்குது போல், நிறைய இருக்கும் போல், ஒரு டிமன் ஒரு ரகம் போல். அப்போ நம்ம ஒன்றொன்றுத்தையும் தனித்தனியாக போகிறோம் போல இது. அதுதான் கடிச்சு எல்லாரையும் டீமனை மாற்றிடுது இல்லை, அப்போ நிறைய பேர் வரதானே செய்வாங்க. இல்லை இப்போ அப்படின்னா ஒரே பிளட் அந்த ஸ்மெல்லு தானே வரணும் அப்படி சொல்கிறேன், கனெக்ஷன் தான் நான் சொல்கிறது. டீமன்ஸ்லேயே நிறைய வகைங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம போன எபிசோட் சொன்ன மாதிரி எனக்கு ட்ரைனிங் இருக்குமோன்னு நான் சொன்னேன், அதுதான் நடந்திருக்கு. பட் அவன் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கேன், இவன்கிட்ட இந்த டேலண்ட்டும் இருக்குது உங்களை மாதிரி. நான் அப்போ அவருக்கும் ஆப்போசிட் இருக்கும் போல், அவர் பண்ணுறது செய்கிறது, அவர் ஓடுறப்போ சவுண்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நிஞ்சா ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, சவுண்டு வராமல் ஓடுறது இதெல்லாம் அவங்களோட இது தான். ஸோ அந்த மாதிரி வகையில் தெரியுது. பட் இவங்க டீமன் ஸ்லேயர்ன்றப்போ அதுவும் சேர்ந்து இருக்குது போல். ஸோ இதுக்காகவே இவங்க ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அதை டீமனுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்றது புரியுது. ஸோ இவங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறதுனால அவன் நோட் பண்ணி அப்போ இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா இவனும் உங்களை மாதிரி வருவான்றதுனால அமைச்சிருக்கான். ப்ளஸ் தங்கச்சியும் பார்க்குறப்போ அவ்வளோ வந்து ஹியூமனை கொள்ளலை, அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றதுனால தான் 2 பேரையும் அமைச்சிருக்கான்றது புரிஞ்சது. இப்போ நல்லா இருந்துச்சுங்க. எடுத்ததும் நான் வந்து என்னடா அப்பயே டவுட் வந்துச்சுன்னா எடுத்தோடனே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்கல அப்படின்னு பார்த்தா அவன் தான் அந்த லெட்டர் அமைச்சிருக்கான்றது புரிஞ்சது. ஆனாலுமே இவர் பாருங்கள் ட்ரைனிங் எடுத்து அவர் கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஏற்றுக்கிறாரு சிஷனாவே. அவன் சொன்னதை வச்சுலாம் ஏற்றுக்கல. இல்லை அது டெஸ்ட் பண்ணணும்ல, இவனுக்கு எந்த அளவுக்கு அந்த இது இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும் எவ்வளோ சீக்கிரத்தில் வர. அதெல்லாம் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ண பார்த்துருக்காரு. அது நல்ல ட்விஸ்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அவன் எப்படி வரான் எப்படி போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அவனும் புரிஞ்சுட்டு பண்ணான். அதான் அந்த டேலண்ட் பயங்கரம். அந்த மோப்ப சக்தினால தான் இப்போ எல்லாமே அவனால் பண்ண முடியுது. இப்போ அவன் வந்து இதை கண்காணிக்க அதெல்லாம் இல்லை, மோப்ப சக்தி வச்சே எல்லாத்தையும் பண்ணான். சூப்பராக இருந்தது. அவ்வளோ ட்ராப்லேருந்து தப்பிச்சு அதுக்குள்ளே வந்துட்டார் மாதிரி ஒரு கொஞ்சம் ஷாக்காக நினச்சேன். இல்லை அப்பயே அவர் வந்து சரி இதெல்லாம் ஒரு விஷயமா சரிவா ஏற்றுக்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. சிஸ்டருக்கும் அந்த எவ்வளோ பவர் இருக்குன்னு காமிச்சோம். ஒரு உதை தான் தலை துண்டாக போயிடுச்சு. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு அந்த கோடரியில் வந்து அது முடியே அதை போய் சுற்றிக்கிச்சு இல்லை, அதுவே எதுக்கு அதுவே போய் அதுவே ட்ராப்பில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அது ஈஸியாக அதை போய் சொருவிட்டான் மரத்தில். தங்கச்சியும் பார்த்தா அன்றைக்கி நடந்த அந்த நிகழ்வு அவளுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அப்படியே எமோஷன் நின்றுட்டான். அன்றைக்கி அவங்க தம்பி தங்கச்சிலாம் அப்படி தானே கொண்டு இருக்கும், அவ்வளோ அது கண்ணால் தானே பார்த்தா மேபி அதை அவளுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும். அதனால் கொஞ்சம் எமோஷ்னலானா அதுக்கப்புறம் அந்த கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு நம்ம அண்ணன் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அவள் அந்த கண்ட்ரோலில் இருக்கான்ற மாதிரி டீமன் இருந்தாலுமே அவளோட கோவத்தில் அது பண்ண மாதிரி தான் அது எனக்கு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு டேஞ்சரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இன்னசென்ட் அந்த ஃபேஸும் அவனை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நமக்கு வருது. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை அந்த கேரக்டரா இல்லை அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவங்களும் சூப்பராக சூட் ஆகுது அவனுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ நம்ம நேற்று சொன்னேன் இந்த நல்லவனுக்கு பேர் இப்போல்லாம் இழிச்சவாயன்ட்டு அந்த மாதிரி தான். இப்போ அவன் நல்லவன் எல்லாமே தெரியுது, ஆனால் அவரை திட்டுறாங்க நீலாம் பொழைக்க மாட்டே அப்படின்ற மாதிரி. இப்போ ரொம்ப நேர்மையாக இருக்கான், எல்லாருக்கிட்டே இறக்கம் காட்டுறான். பட் அப்படி இருந்தால் இப்போ வாழ முடியாதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் குத்தி காட்டுற மாதிரி இருந்தது. நல்லவங்களாம் இந்த உலகத்தை எவன்டா வேணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் இப்போ ட்ரைனிங் எடுத்து எப்படி மாறி அது எப்படி மாறுறான்றதை பார்ப்போம். ஓகே, இதை நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.